உடனே அப்புறம் அவர் என்ன சொன்னார், நான் ஒரு வழி சொல்கிறேன் கடலை கடக்கிறதுக்கு. எனக்கு ஒரு மந்திரம் தெரியும், அந்த மந்திரத்தை உனக்கு கொடுக்குறேன், அதை கிழிச்சுட்டு அனுப்பிச்சிட்டா நீ கடலை கடக்கலாம்னாரு. இது மாதிரி வேஷ்டி எடுத்து கண்ணை மூடுறான்னாரு. கண்ணை மூடிட்டான். கண்ணை மூடிட்டு அது எனத்தவங்க எடுத்து போய் தூக்கி கட்டினார். இப்படி ஏடு முடிவு போட்டு விட்டு வரேன் அப்படின்னாரு. மறுக்கிறான். அப்போ இத்தனை நாளாக இந்த மந்திரம் தெரியலையே நமக்கு, இதுக்குள்ளே இருக்குதுடா நீ பறக்கிற மந்திரம் அப்படின்னாரு. அவன் பாட்டு சும்மா காற்று மின்னல் வேகத்தில் போகிறான். கடலை தாண்டான். கடலை தாண்டுற கடலுக்கு அது பறந்து போகிறான். கடல் 2000 மைல், அதில் இன்னொரு 100 மைல் தான் பாக்கி. அப்போவே அவுத்து பார்க்கலாமான்னு நினச்சான். 2000 அந்த புறம் போயிட்டு அவுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அப்புறம் ஒரு 50 மைல் போனேன். அதுக்கு மேலே அவனால் போக முடியல. அவுத்துத்தான் பார்த்தா ஆகணும்னு முடிவு பண்ணுறான். அப்புறம் சரி இன்னொரு 50 மைல் இருக்குது. அப்புறம் ஒரு 25 மைல் போனான். இன்னும் 25 மைல் தான் இருக்குது. இனிமேல் நம்மளால் ஒன்றும் பொறுக்கவே முடியாது, இப்போ ஏற்பட்ட மந்திரம் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி அவுத்து பார்த்தான். அவுத்து பார்த்தாலே கடல் கிடைக்காது, கிழிஞ்சல் ஒன்றுங்குது. கிழிஞ்சல் தெரியாது, கடற்கரையில் இருக்குது. அந்த கிழிஞ்சல் வச்சு கட்டி விட்டுருக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவன் பறந்ததுக்கு காரணம் என்ன? நம்பிக்கை. முழுமையாக நாம் பறக்கக்கூடிய மந்திரம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு முழுசாக நம்பினான். அதனால தான் அவன் பறந்தான். அந்த 25 மைலுக்கு ஒரு அவுத்து பார்த்தவன் கிழிஞ்சிருந்துருப்பாரு, தொப்புன்னு அதே இடத்துக்காக விழுந்துட்டான். இது என்னடா இது, நாம மிதிச்சு கிழிஞ்சலுக்கு கொடுக்குது, இது தெரியாமல் நான் இத்தனை நாளைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்ச மாதிரி கீழே விழுந்துட்டான். அதுபோல நம்பிக்கை தான் புயலாக கொந்தளிக்கின்ற கடலை கடக்குறதுன்னாரு.